அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திமுக பல கோரிக்கை எல்லாம் வச்சாங்க. அன்னையில இருந்து அது கோரிக்கையா தான் நிக்குது. உரிமைகளுக்காக யார் துணை நிக்கிறாங்களோ அவங்களோட நிக்கணும். சமூக நீதியை பேசக்கூடிய ஒரு முக்கிய செயல்பாட்டாளராக டாக்டர் ராமதாஸ் இருக்கும் பொழுது அவரை நோக்கி ஏன் உங்களுடைய பார்வை போகும்? தீர்மானிக்கக்கூடியது ஒரு அரசியல் அதிகாரம், அடிப்படை அரசியல் தான். இலக்கு இந்த சமூகத்திற்கு உரிமைகளை பெற்றுத்தர வேண்டும், அதிகாரத்தை பெற்றுத்தர வேண்டும். அது என்னுடைய இலக்கு. அது நான் என்னுடைய இலக்குல வந்து நான் உறுதியா நிக்கிறேன். 2 லட்சம் உறுப்பினர்களை இணையதள வழியாக மக்கள் ராஜ்யம் கட்சி சார்பாக சேர்த்திருக்கோம். ஒரு சென்ற வருடம் ஜூன் மாதம் ஒரு பிரம்மாண்டமான மாநாடு, ஆண்ட கட்சிகள், ஆளுகின்ற கட்சிகள், பெரிய வளர்ந்த கட்சிகள், உறுப்பினர்களை எண்ணிக்கை அதிகமாக வச்சிருந்த கட்சிகள், அதற்கு நிகரான ஒரு மாநாடு. சமுதாயத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகை குறைவாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்களாகவோ நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவோ இருக்கு. எங்கள்கிட்ட அந்த தொண்டர்கள் எல்லாம் பேசுனாங்க, நீங்க இந்த மாதிரி வலுவா இருக்கீங்க, ஏன் நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு கொடுக்கூடாதுன்னாங்க. 2021 நாங்க ஆதரவு கொடுத்தோம். திருப்பி வந்து நாங்க கட்டமைப்பு வச்சிருக்கோம், அதற்கான முயற்சிகளை எடுப்போம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு மகளிர் அணி பொதுக்கூட்டம், ஒரு பிரம்மாண்டமான மாநாடாக அது மாறி வந்து திமுக அரசிடமும் ஆட்சிக்கு அமைப்பதற்கு முன்பு, தேர்தலுக்கு முன்பும் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக கொடுத்திருக்கிறாங்க. நாங்களும் கொடுத்திருந்தோம், எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக கொடுத்திருந்தோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையில் வைத்தது திராவிட முன்னேற்ற கழகம் வைக்கும். உங்களுக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கு அதிமுக கூட்டணியில் வாய்ப்பு தந்திருக்கிறார்களா? ஒரு அணில் மாதிரி உதவி இருந்துட்டு அதுக்கு பிறகு எங்களுடைய பணிகள் தொடர்ந்து உள்ளாட்சி பிரதிநிதி, உள்ளாட்சியிலிருந்து அதுக்கப்புறம் வரக்கூடிய நாடாளுமன்றத்திலிருந்து சட்டமன்றத்தில் நாங்க கண்டிப்பா வாய்ப்புகளை அவருடைய, எனக்கு வந்து நடிகரா எனக்கே வந்து விஜய் ரொம்ப பிடிக்கும். நானும் ஒரு காலகட்டத்துல விஜய்க்கு ரசிகராக தான் இருந்திருக்கேன். சமூகத்தினுடைய முன்னேற்றத்தை தீர்மானிக்கக்கூடியது இடஒதுக்கீடா நிக்குது. இருக்கிறவர்களுக்கே எல்லா சலுகையும் கொடுத்துக்கிட்டு இருக்க சமூக நீதி அல்ல, அதுதான் நாங்கள் ஏற்று போராட்டம். இனிய தமிழகம் நண்பர்களே, மக்கள் ராஜ்யம் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் திரு PR சிவசாமி அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அதிமுக கூட்டணிக்கு ஆதரவளிக்க இருப்பதாக அவர் செய்திகளில் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான பல்வேறு விஷயங்களையும் மக்கள் ராஜ்யம் கட்சியினுடைய அரசியல் நிலைப்பாடு குறித்தும் பல்வேறு விஷயங்களை கேட்டு அவர்களிடம் தெரிந்து கொள்ள போகிறோம். இனிய தமிழகம் சார். நன்றி. நன்றி சார். மக்கள் ராஜ்யம் கட்சி போயர் மக்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கட்சியாக உருவாக்கி இருக்கிறீர்கள். அதற்கு முன்பாக திரு PR சிவசுவாமி அவர்கள் யார், எங்கிருந்து வருகிறார்? என்னுடைய சொந்த மாவட்டம் வந்து பெரம்பலூர் மாவட்டம். பெரம்பலூர் மாவட்டத்திலே குன்னம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புதுவேட்டகுடி என்ற ஒரு கிராமத்திலே ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன் நான். அரசியல் ஈடுபாடு உங்களுக்கு எந்த காலகட்டத்தில் வந்துச்சு? எனது சிறு வயதிலிருந்து பாத்தீங்கன்னா பொது வெளியில பொது நிகழ்ச்சிகள்ல நான் பங்கெடுத்துக்குவேன். அப்ப சில பொது நிகழ்ச்சிகள்லாம் போகும்போது அந்த பொது நிகழ்ச்சியினுடைய ஆர்வங்கள் எல்லாம், மேடை பேச்சுகள் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமா நான் விரும்பி அந்த இடத்துல கேட்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 2021 இங்க சென்னை சீரணி அரங்கத்துல வந்து உமா பாரதியை வச்சு ஒரு எங்களுடைய போயர் சமுதாயத்தின் சார்பா ஒரு கூட்டம் ஒண்ணு போட்டிருந்தாங்க. அந்த இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா 1999 சங்கம் வந்து, அந்த சங்கத்துல வந்து நான் போறேன். நான் என்னுடைய வயது அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 வயது. அந்த 20 வயது காலத்திலேயே நான் பார்க்கும்போது ஒரு சமூகத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு விவசாய குடும்பத்துல ஒரு கிராமத்துல பிறந்தனால ஒரு பெரிய எனக்கு ஒரு தாக்கம் தெரியல. ஒரு தாக்கம் தெரியாம ஒரு கிராமத்துல வளர்ந்தவனால தெரியல. அப்போ அந்த சங்கத்தினுடைய கூட்டங்களுக்கு போகும்போது ஒரு சமூகத்துக்குள்ள இவ்வளவு தேவைகள் இருக்கா? ஏன்னா ஒரு அறியாத வயதுங்கும் போது, அதுக்கு முன்னாடி இருக்கும்போது வந்து அது தேவைகள் தெரியும். ஒரு சமூகத்திற்கு வந்து இவ்வளவு தேவைகள் இருக்கா, இவ்வளவு இருந்தாதான் ஒரு சமூகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்னேறுவதற்கு வழிகாட்டுதல் இருக்கா. அதுல இருந்து நான் தொடர ஆரம்பிச்சேன். எல்லா கூட்டங்களும் போகும்போது இந்த சமூகத்துக்கு நடந்த அநீதிகள், இந்த சமூகத்துக்கு மறுக்கப்பட்ட உரிமைகள், இந்த சமூகத்துக்கு மறுக்கப்பட்ட சமூக நீதிகள், மறுக்கப்பட்ட சமூக நீதிகள், இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ நான் எல்லா போராட்டத்திலையும் எல்லா கூட்டத்திலையும் சிறு வயதுல இருந்து நான் கலந்துகிட்ட போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு இனப்பற்று அதிகமா எல்லா சமூகமும் வந்து பாத்தீங்கன்னா மேலோங்கி போகுது. அரசு துறையில வேலையில் இருக்காங்க, அரசியல் துறையில சாதிக்கிறாங்க, ஒரு அரசு பணியில வந்து பெரிய பெரிய அதிகாரிகளாக இருக்காங்க. ஏன் இந்த சமூகத்தில் இல்ல, காரணங்கள் என்ன அப்படின்னு தேடி பார்க்கும்போது அதாவது இவங்களுக்கு வந்து சமூக நீதி மறுக்கப்படுது. ஆனா இங்க சமூக நீதியை பத்தி நிறைய கட்சிகள் பேசி, இந்த குறிப்பா சொல்லணும்னா திமுக திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதியை பத்தி பேசும்போது திமுக சமூக நீதியை பத்தி பேசுது, அவங்கள்ட்ட போய் யாரும் அப்ரோச் பண்ணலையாட்டுக்கு, எல்லாமே பண்ணலாம்னு சொல்லி நான் அந்த சிறு வயதுல அந்த சங்கங்களுக்கு எல்லாம் நான் அழுத்தம் கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு சின்ன ஒரு பையனா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. ஏன் திமுக போய் கேட்கக்கூடாது நம்ம எல்லாம் போய் கேட்டிருக்கோம். அப்ப ஏன்னா சமூக நீதியை பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திமுக பல கோரிக்கை எல்லாம் வச்சாங்க. அன்னையில இருந்து அது கோரிக்கையா தான் நிக்குது. அந்த கோரிக்கை எல்லாம் நிறைவேறாதனாலதான் இவங்களால எதுவும் பண்ண முடியலங்கும் போதுதான் நாங்க 2016 வீரபோயர் இளைஞர் பேரவை என்ற ஒரு சாதி சங்கமா உருவாக்கும். அப்ப வந்து சாதி சங்கங்களுக்கு நிறைய இடத்துல கொடிகள் ஏத்த
கூட்டங்கள் நடத்த நிகழ்ச்சிகள் நடத்த சில மாவட்டங்கள்ல தடை. ஏன்னா அது வந்து ஜாதி கலவரத்தை உருவாக்கும் அந்த மாதிரி இருக்கனால. அப்ப பார்க்கும்போதுதான் ஒவ்வொரு சமூகத்திற்கும் பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் உருவாகி ஒரு பொதுவான பேர்ல அரசியல் கட்சியை உருவாக்கி அந்த கட்சி மூலமாக அந்த சமூகத்துக்கு தேவையான உரிமைகளை பெற்றுத் தருவதற்காக போராடுவதும் குரல் எழுப்புவதும் இந்த மாதிரி வேலைகளை பண்ணாங்க. அப்ப நம்மளும் ஏன் அது பண்ணக்கூடாது அப்படிங்கறதுனாலதான் மக்கள் ராஜ்யம் கட்சின்னு சொல்லி இது மக்களுக்கான ராஜ்யமா அமைய வேண்டும் என்று இருக்கிற அரசு எல்லாம் மக்கள் ராஜ்யம் கட்சின்னு சொல்லி 2020 சேலம் மாநகரில் வந்து ஒரு நிகழ்ச்சி ஒரு தனியார் மண்டபத்தில் வச்சு நாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து நாங்க செயல்பட ஆரம்பிச்சு இந்திய தேர்தல் ஆணையத்துல 2021 நாங்க பதிவு செஞ்சிருக்கோம். நீங்க அந்த காலகட்டத்துல வந்து சமூக நீதியை தேடி திமுக போனீங்க, அங்க கிடைக்கல அப்படின்னும் பொழுது அதனுடைய எதிர் திசையை அதிமுக பக்கம் ஏன் திரும்பல நீங்க? அப்பயே இல்ல, அதுதான் அந்த என்னுடைய முன்னோர்கள் சங்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அந்த அதிமுக பக்கம் திரும்பாத திமுக மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதனாலதான் நடக்கல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்க எப்ப இருந்தாலும் அடிச்சாலும் பிடிச்சாலும் போக மாட்டாங்கன்றது திமுகவுடைய எண்ணமா போச்சு. இல்ல, பொதுவா வந்து தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் திமுகவை சார்ந்தே செயல்படுவார்கள் அப்படின்ற ஒரு அரசியல் நியதி இருக்கிறது. அதன்படியே உங்களுடைய முன்னோர்கள் சென்றிருப்பார்கள் அப்படின்னு கணக்கு இல்ல. நான் அப்படிங்கறத தாண்டி அந்த மொழியை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஏதாவது சமூக நீதியை பத்தி பேசுறாங்க, இல்ல அதுக்குள்ள நட்பு வட்டாரங்கள் இருந்திருக்கலாம் அப்படிங்கறத நான் பாக்குறேன்னே தவிர சரி அவங்க எதை நோக்கி சென்றாங்கன்றது தெரியல. அவங்க செய்யாதனால அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாத்தி செய்யணும். நமக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய இயக்கம், அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய இயக்கம் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு துணையா நிக்கணுமே தவிர நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு சமூக நீதியை பேசுறாங்க, பொதுவா பேசுறாங்க, எல்லாமே பேசுறாங்க அப்படிங்கறத தாண்டி நம் உரிமைகளுக்காக யார் துணை நிக்கிறாங்களோ அவங்களோட நிக்கணும். இந்த எண்ணம் வந்து உங்களுக்கு இப்ப வந்திருக்கலாம், சமீபத்தில் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து உங்களை கவர்ந்த ஒரு அரசியல் தலைவரா நீங்க யாரை பார்த்திருக்கீங்க? யாருடைய செயல்பாடுகள் உங்களை ஈர்த்து இருக்கிறது அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில்? ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் வந்து சிறு சிறு ஜாதிய கட்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு முறை ஆட்சியை பிடித்தார். அந்த திருமாவளவனை வளர்த்து விட்டதும் திரு பாமக ராமதாஸ் அவர்களும் அன்னைக்கு சமூக நீதியை பேசியிருந்தார். அப்ப சமூக நீதியை பேசக்கூடிய ஒரு முக்கிய செயல்பாட்டாளராக டாக்டர் ராமதாஸ் இருக்கும் பொழுது அவரை நோக்கி ஏன் உங்களுடைய பார்வை போகல? அது நான் சொல்றேன், எனக்கு ரோல் மாடல் கேட்டீங்க. நான் ரோல் மாடல் சொல்ல வந்தவரே வந்து பாத்தீங்கன்னா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தான். அந்த சமூகத்திற்காக வந்து பாத்தீங்கன்னா பல போராட்டங்கள், இடஒதுக்கீடுக்கான போராட்டங்கள், இது எல்லாமே அந்த சமூகத்துக்காக தான் பண்ணாரு. அவர் பேசப்படலாம் பொது வழியில, பொதுவா சமூக நீதி போராளின்னு பேசப்படலாம். அந்த சமூக நீதி போராளிங்கிற பேசப்படக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா அவர் தூக்கி வச்சு கொண்டாடுறது வந்து வன்னியர் சமூக மக்கள் தான். அது ஜாதி சங்கமாக வன்னியர் சமூக மக்கள் தான், வன்னியர் சமூக மக்கள் தான். எனக்கு ஒரு சின்ன வருத்தம் உருவாகுது. ஏன்னா 2019 அதாவது இந்த 20 காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கு 10.5% இந்த 20% வந்து பிரிச்சு எடுத்தாங்க. வன்னியர்களுக்கு 10.5% வாங்கும் பொழுது அப்ப வந்து எனக்கு ஒரு கேள்வி வந்து, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து பேசும்போது நிறைய இடத்துல சமூக நீதியை பத்தி பேசுறாரு, மற்றவர்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு பேசுறாரு. அதெல்லாம் நாங்க வரவேற்கிறோம், ரொம்ப வரவேற்கிறோம். பேசுறாரு, இங்க வந்து எடுபடல. அவர் கேட்கக்கூடிய வார்த்தைகள் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கொடுக்கணும், ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், நாங்களும் அதே கோரிக்கை வைக்கிறோம், அவரு அதே கோரிக்கை வைக்கிறார். அவரு அதை எதனால் எடுபடாம போனதுன்னா சொல்வதற்கும் செய்வதற்கும் வித்தியாசம் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அதனால கூட எடுபடாம போயிருக்கு. அதுதான் அவரு போராடுறாரு, கேட்கிறாரு, அது நிலைநாட்டி இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரோல் மாடல் எடுத்தது மருத்துவர் ராமதாஸ் ஐயா. அவர் வந்து பாத்தீங்கன்னா சமூக நீதிக்காக குரல் கொடுத்து குறிப்பாக வன்னியர் சமூகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடஒதுக்கீடுக்காக போராடி பெற்று எம்பிசி கோட்டாவை பெற்றது வந்து ஒரு முன்னுதாரணமா ஒரு அவர் தான் நம்ம மருத்துவர் ராமதாஸ் ஐயா தான். அந்த இடஒதுக்கீடு பெற்று நாங்களும் அந்த எம்பிசி கோட்டாவில் தான் இருக்கோம். எம்பிசி கோட்டாவில் போயர் ஒட்டருங்கிறது எம்பிசி கோட்டாவில் இருக்கும். போயர்கள், ஒட்டர்கள், கல்வொட்டர்கள், சூரமாரி ஒட்டர்கள், பெத்த போயர்கள், தொங்கா போயர்கள், கலாவதிலா போயர்கள், இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குர்லாத்தொட்ட போயர், இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டீநோட்டிஃபைட் ட்ரைப்ல இருக்காங்க. அதுல வந்து இன்னொரு 2 இது பாத்தீங்கன்னா பண்டி கொட்டா ஷெட்யூல் காஸ்ட்ல இருக்காங்க. நாங்க மொத்தம் 13 பிரிவுகளா பிரிக்கப்பட்டிருக்கோம். அது 3 கேட்டகரியா இருக்கும், எஸ்சி, எம்பிசி, தேடி நீங்க போகும்பொழுது திமுகவை நோக்கி போனீங்க, அந்த பக்கம் அதிமுக போல. ஒருவேளை ஏன் டாக்டர் ராமதாஸ் கிட்ட நீங்க அந்த முயற்சியை மேற்கொள்ளல? நம்ம இயக்கம் ஆரம்பிச்சதே வந்து பாத்தீங்கன்னா 2016 சங்கத்தை ஆரம்பிச்சோம். 2016 இறுதியில 2017 வச்சுங்க. 2017 வைக்கும் போது இந்த ஒரு சமூக நீதிக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம யாருங்கிறது வெளிப்படுத்த, நான் யாருங்கிறது வெளிப்படுத்தினாதான் உங்கள்கிட்ட வந்து நான் நிக்க முடியும். நான் எல்லாம் தனி ஒருவனாதான் உங்கள்கிட்ட வந்திருக்க முடியும். ஒரு தனி ஒருவனா வந்து நிற்கும் பொழுது என்னுடைய கோரிக்கைகள் மட்டும் ஒருவனுடைய கோரிக்கையெல்லாம் தெரியும். ஒரு கட்டமைப்பு அந்த சமூகத்தில் உருவாக்கணும். அந்த கட்டமைப்புக்கு உங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய அநீதிகள் இதுதான். இந்த அநீதிகளை எதிர்த்து நம்ம போராடணும். இந்த அநீதிகளை வந்து நம்ம பெற்று இது வந்து ஒரு தரையோட தரமட்டமாக்கணும். நமக்கு உண்டான உரிமைகளை நம்ம பெறணும். அப்படின்னா நம்ம இப்படி இருக்கணும்
அப்படிங்கிறது ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கு தான் அந்த கட்டமைப்பை உருவாக்கிட்டு இருந்தோம். அந்த கட்டமைப்பை உருவாக்கும் பொழுதுதான் 2000 அதாவது இந்த தடைகள் வருது, சாதி சங்கங்களுக்கு அங்கங்க வன்முறைகள் பிரச்சனைகள் அதெல்லாம் வரும்போதுதான் நாங்க சாதி சங்கத்தை விடல கூடுதலா அடிஷனலா வைத்துக் கொண்டு மக்கள் ராஜ்யம் கட்சின்னு கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சி மூலமாக இந்த மக்களை ஒருங்கிணைத்து உறுப்பினர்களை சேகரித்து அவர்களுக்கு பூத்துனா என்ன, பூத் கமிட்டினா என்ன, பூத்து அதாவது கிளை பொறுப்பாளர்களுக்கு என்ன வேலை, ஒன்றிய பொறுப்பாளர்கள் அந்த பயிற்சிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த பயிற்சிகள்லாம் இல்லாதனாலதான் இந்த சமூகம் இன்னைக்கு அரசியல் அதிகாரம் பெறாம இன்னைக்கு ஒடுக்கப்பட்டு கிடக்கு. எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடியது ஒரு அரசியல் அதிகாரம், அடிப்படை அரசியல் தான் எல்லாத்தையுமே தீர்மானிக்குது. அந்த அரசியல் அடிப்படை அரசியல் இந்த மக்களுக்கு கத்து தரணும் அப்படிங்கிறது அரசியல் கட்சி ஆரம்பிச்சு இப்ப நீங்க அந்த வீர போயர் இளைஞர் பேரவையை உருவாக்கும் பொழுது உங்கள் சொந்த சமூகத்திலிருந்தும் எதிர்ப்புகள் வந்திருக்கும், நிறைய வெளியில இருந்து மற்ற தரப்புல இருந்தும் எதிர்ப்புகள் வந்திருக்கும். அதை எப்படி எதிர்கொண்டீர்கள், எப்படி கடந்து? அதுதான் ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா வெற்றி பெறணும்னா அது எதிர்நீச்சல் போட்டுதான். அந்த எதிர்நீச்சல் போடு எனக்கு தன்னம்பிக்கை ஜாஸ்தி. நான் நிறைய மேடைகள்ல பேசுவேன், எதிர்ப்புகள் வரக்கூடிய இடத்துல அந்த வராத இடத்துல எல்லா இடத்தையும் நான் பேசுவேன். என்னுடைய இலக்கு இந்த சமூகத்திற்கு உரிமைகளை பெற்றுத்தர வேண்டும், அதிகாரத்தை பெற்றுத்தர வேண்டும். அது என்னுடைய இலக்கு. அது நான் என்னுடைய இலக்குல நான் உறுதியா நிக்கிறேன், இலக்கு அடையணுங்கிறதுல உறுதியா நிக்கிறேன். அப்ப எத்தனை எதிர்ப்புகள் சைடுல வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறது கிடையாது. ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்றோம், அந்த கூட்டத்தை தடுத்து நிக்கிறது நீங்க சொன்ன மாதிரி எங்களுடைய சமூகத்திலே சில இயக்கங்கள் சங்கங்கள் எல்லாமே இருக்கும். அப்ப இருக்கும்போது அவங்க தடுத்து நிறுத்துறது, இதெல்லாம் போவாதீங்க வராதீங்க சொன்னாலும் நான் வெறும் நாற்காலிகிட பேசுவேன்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த போல வரக்கூடிய ஒரு 5 பொறுப்பாளர்களோ 10 பொறுப்பாளர்களோ 20 பொறுப்பாளர்களோ முறையான அடிப்படை பயிற்சிகளை கத்துக் கொடுக்கும். ஒரு சங்கம்னா என்ன, ஒரு கட்சினா என்ன, அடிப்படை உரிமைகளை பெறுவது எப்படி, அந்த உரிமைகள் பெறுவதற்காக என்னெல்லாம் செய்ய வேண்டும், அது எத்தனை எதிர்ப்புகள் வரும், அதெல்லாம் நான் முறையா பயிற்சிகள் கொடுத்து சிறந்த பயிற்சியாளர்களை வச்சு பயிற்சிகள் கொடுத்து நமக்கு தெரிந்த அரசியல் அடிப்படை பயிற்சிகளும் அவர்களுக்கு போதித்து அந்த பயிற்சிகள் மூலமாக தான் அவர்களை வெளியில கொண்டு இன்னைக்கு எதிர்த்து நின்று இன்னைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 8.5 லட்சம் உறுப்பினர்களை இணையதள வழியாக மக்கள் ராஜ்யம் கட்சி சார்பாக சேர்த்திருக்கும். நீங்க உங்களுடைய முன்னோடியாக அல்லது உங்களுக்கு விரும்பக்கூடிய தலைவராக பார்க்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ் மீது பல்வேறு கருத்து விமர்சனங்கள் இருந்தாலும் கூட வன்னியர் சமூகத்தினுடைய ஒற்றை தலைவராக அவர் தான் தெரிகிறார். மற்றபடி பல்வேறு சிறு சிறு இயக்கங்கள் வன்னியர் சங்கங்கள் அமைப்புகள் இருந்தாலும் கூட டாக்டர் ராமதாஸ் அப்படின்னா வன்னியர் சங்கத்தினுடைய ஒற்றை முகமாக தெரிகிறார். இப்ப ஆனா போயர் சமூகத்துல இன்று நிறைய அரசியல் கட்சிகள், எனக்கு தெரிந்து 3-4 அரசியல் கட்சிகள் இருக்கிறாங்க. அவர்களை எல்லாம் கடந்து மக்களை நீங்கள் ஒருங்கிணைத்து கொண்டு போக முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எதை அடிப்படையா வச்சு போக முடியும்? ஃபர்ஸ்ட்லயே நான் சொல்லியிருந்தேன், தன்னம்பிக்கை, எனக்கு விடாமுயற்சி. அந்த விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் பாத்தீங்கன்னா 1999 நான் ஒரு சேர்ந்த சங்கத்துல பாத்தீங்கன்னா 2021 பாத்தீங்கன்னா இங்க சேர்ந்த நேரத்துல உமாபாரதி வச்சு ஒரு மீட்டிங் போட்டேன். எனக்கு தெரிஞ்சு அதில் தான் ஒரு பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டாங்கிறது பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் எந்த கூட்டத்தையும் நான் பார்த்தது கிடையாது, எங்க சமூகத்தினுடைய கூட்டங்களே பார்த்தது கிடையாது. ஏன்னா எதை நோக்கி ஆரம்பிச்சாங்க, என்ன திட்டத்துல ஆரம்பிக்கிறாங்க அது எனக்கு தெரியாது. நான் பாத்தீங்கன்னா இந்த மக்களுக்கு உண்டான உரிமைகளை பெற்று தர வேண்டும். இந்த மக்களுக்கு எங்கெல்லாம் இன்னைக்கு இப்ப வீட்டுமனை பட்டா இல்லையா, வட்டாட்சியர் அணுகிறது, மாவட்ட ஆட்சியர் அணுகிறது, இது போன்ற விஷயங்களை நான் எளிதில் போய் களத்தில் நின்று செய்யும் பொழுது அதை மக்கள் ஏத்துக்கிட்டு நம்மளுக்குன்னு ஒரு தலைவர் இருக்காரு, வர்றாரு, நிக்கிறாரு, ஒரு பிரச்சனை நிக்கிறாரு, நியாயமா நிக்கிறாரு, நியாயமான கோரிக்கைகளுக்கு குரல் கொடுக்கிறாரு, போராடுறாரு, வீதியில இறங்கி பண்றாரு. அப்படிங்கிறது கொஞ்சமா படிப்படியா வளரும் போதுதான் ஒரு அசுர வளர்ச்சியா இன்னைக்கு நீங்க சமூக வலைத்தளங்கள்ல பாத்தீங்கன்னா தெரியும். திருச்சியில சென்ற வருடம் ஜூன் மாதம் ஒரு பிரம்மாண்டமான மாநாடு, ஆண்ட கட்சிகள், ஆளுகின்ற கட்சிகள், பெரிய வளர்ந்த கட்சிகள், உறுப்பினர்களை எண்ணிக்கை அதிகமாக வச்சிருந்த கட்சிகள், அதற்கு நிகரான ஒரு மாநாடு போட்டு ஒரு பிரம்மாண்டமான தலைமைச் செயலகம் வடிவில ஒரு ஷெட்டு போட்டு கிட்டத்தட்ட ஒரு 50,000 இருக்கைகளை வைத்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாடு போட்டு அது போட்டது ஒரே இயக்கம் எங்களுடைய மக்கள் ராஜ்யம் கட்சி இயக்கம் தான். மக்கள் பணிகளை செய்ய துவங்கி இருக்கும் காலகட்டத்திலே பாத்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம் நீங்க அப்ப திரு ராசா அவர்களை தாண்டி அதிமுக மற்ற நிர்வாகிகளை தாண்டி நீங்க வளரும் பொழுது அல்லது அவர்களுக்கு ஈக்குவலாக நடைபெறும் பொழுது அவர்களிடமிருந்து அச்சுறுத்தல்களோ அல்லது இடர்பாடுகளோ வந்திருக்கும் இல்லையா, அதை எப்படி கடக்க முடிஞ்சது? நான் ஒரு மாவட்டத்துக்கான அரசியல் பண்ண கிடையாது, தமிழகத்துக்கான இருந்தாலும் கூட தன்னுடைய எல்லையில இருந்து ஒருத்தர் உருவாகிறாரு அப்படின்னும் பொழுது திராவிட இயக்கங்கள் பொதுவாகவே அவர்களை அழித்தொழிப்பதற்கான முயற்சிகள் தான் இருப்பாங்க. அதை மீறி வளரும் பொழுதுதான் அரவணைத்துக் கொள்வார்கள். இது அரசியல் இயல்பான ஒரு விஷயம். அப்ப நீங்க அந்த கடந்து வந்த பாதையில எந்த மாதிரியான பிரச்சனை எதிர்கொண்டு? எனக்கு உள் மாவட்டங்கள்ல மற்ற இயக்கங்கள்ல இருந்து இதுவரையும் நம்மளுக்கு அச்சுறுத்தல் எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்மள எல்லாத்துக்கிட்டையும் இணக்கமா தான் பழகும். என்னுடைய கோரிக்கைகளுக்காக நான் பழகுவது தவறு என்று நினைத்தால், அதை ஒடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அது ஒருபோதும் முடியாது.
அப்படிங்கிற இதோடு நான் பயணிச்சுக்கிட்டு அப்படி பழகும் போது வரும்போது பாத்தீங்கன்னா யாருக்கிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து போய் ஆதரவாகவோ இல்ல என்னுடைய தேவைக்காக என்னுடைய இயக்கத்தினுடைய தேவைக்காகவோ யாரிடமும் நான் போய் நாம நின்னது கிடையாது. எங்களுடைய நிர்வாகிகளையும் இதுவரை நிக்க வைத்தது கிடையாது. தன் கையே தனக்கு உதவி. எந்த ஊரில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும், எந்த மாவட்டத்தில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அது நம்மளுடைய உழைப்பா இருக்க வேண்டும், நம்மளுடைய செயல்பாடாக இருக்க வேண்டும். யாரிடம் போய் உதவி என்று நிற்க கூடாது அப்படிங்கிறது என்னுடைய. அதனால அவங்களுடைய தேவையை நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால அச்சுறுத்தலும் கிடையாது. அதாவது தன் கையே தனக்கு உதவிங்கிற மாதிரி எங்களுடைய நிர்வாகிகளுக்கு முறையான பயிற்சிகள் கொடுத்து நாங்க வளர்த்தது இயக்கம். இந்த மாதிரி எந்த ஒரு அச்சுறுத்தலும் நம்மளுக்கு இதுவரை வந்து. அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறீர்கள், அது நேரடியாக பாஜகவிற்கும் ஆதரவு தெரிவிப்பு எடுத்திருக்கலாமா இல்ல எப்படி? இல்ல அதிமுக மட்டும்தான் நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம்? ரெண்டுமே தான். ஏன்னா அது தேசிய ஜனநாயக கூட்டணி, ரெண்டுக்கும் தான் நாங்க கொடுத்திருக்கோம். ஆதரவு கூட்டணிகளுக்கு தான் கொடுத்திருக்கோம். சில விஷயங்கள் எங்களுக்கு ஒரு சின்ன வருத்தங்கள் என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சியில வந்து பாத்தீங்கன்னா சில தலைவர்கள் அடிக்கடி மாறும்போது, பொறுப்பாளர்கள் அதிகமா மாறும்போது ஒவ்வொரு முறையும் போய் நம்மளை அறிமுகப்படுத்த வேண்டியதா சூழ்நிலையா உருவாகுது. அதுதான் ஒரு தர்ம சங்கடமா ஒரு மனசு தான் இருக்கு. தவிர ஏன்னா ஒவ்வொருத்தருடையும் முதல்ல இருந்து எல்கேஜில இருந்து போகிற மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்து அவங்கள்ட்ட அறிமுகமாகணும், ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்மளை பத்தி சொல்லணும். அந்த மாதிரிதான் வருது. அதுதான் ஒரு சின்ன வருத்தமா தவிர, ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி வந்து அண்டை மாநிலங்கள்ல கர்நாடகாவில் எங்களுடைய சமூகத்துக்கு மினிஸ்டர் பதவியை கொடுத்தது. இல்ல அதுதான் கேட்க வேண்டாம். அரசியல் பிரதிநிதித்துவம் அப்படின்றது தமிழக அரசியல்ல போயர் சமூகத்துக்கு இல்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை உங்க சமுதாய சார்ந்த அனைவரும் வைக்கிறாங்க. அப்படின்னும் பொழுது நம்ம இங்க அரசியல் பிரதிநிதித்துவம் அப்படின்ற விஷயத்துல பார்க்கும்போது தமிழகத்தில் தெலுங்கர்களின் ஆதிக்கம் அதிகம் இருப்பதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இப்ப தாய்மொழி தெலுங்காக கொண்ட உங்களுக்கு ஏன் அந்த இடம் உங்களுக்கு வழங்கப்படவில்லை? அல்லது தெலுங்கு சமுதாயத்தில் ஜாதி வேற்றுமைகள் காணப்படுகிறதா? ஜாதி பாக்குறாங்களா? நிச்சயமா இங்க வந்து பாத்தீங்கன்னா மைனாரிட்டி பீப்புள் அப்படிங்கிற மாதிரி எங்களை ஒரு சித்தரிப்புல வச்சிருக்காங்க. தெலுங்கு சமுதாயத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகை குறைவாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்களாகவோ நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவோ இருக்காங்க. 40 லட்சம் வாக்காளர்களை கொண்ட எங்கள் போயர் ஒட்டர் சமூகம். ஏன்னா இவங்க உழைப்பை மட்டுமே நம்பி இருக்காங்க. கட்டிட வேலையிலே, கட்டட தொழிலே சிறந்து விளங்கக்கூடியவர்கள். இவர் கட்டட தொழிலுக்கு தேவையான கற்கள் உடைப்பதிலிருந்து, செங்கல் அறுப்பதிலிருந்து, கட்டடத்துக்கு தேவையான மர சிற்பங்கள் செய்வதிலிருந்து, இன்னைக்கு இன்றுதான் வந்து பாத்தீங்கன்னா சிமெண்ட், அன்னைக்கு சுண்ணாம்பு எங்க இதுல சொல்லுவாங்க, கல் உடைக்கிறவங்களை கல் ஓட்டர்கள், மண் வெட்டுபவர்களை மண் ஓட்டர்கள், மர வேலை செய்பவர்களை மர ஓட்டர்கள், சுண்ணாம்பு அதாவது சிமெண்ட்டுக்கு பதிலாக சுண்ணாம்பு தயாரித்த சுண்ணாம்பு ஓட்டர்கள், இந்த மாதிரி பிரித்து வைத்திருந்தார்கள். சூரமாரி ஓட்டர்கள், கிணறு வெட்டுற ஓட்டர்கள், அம்மி ஓட்டர்கள், எல்லாமே அந்த தொழிலை வைத்து பேசிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே எங்களுடைய உட்பிரிவு பார்க்கும்போது எல்லாமே ஒண்ணு. எங்களுக்கு உட்பிரிவு வந்து பாத்தீங்கன்னா 108 குலங்கள் சொல்லுவாங்க. அந்த குலங்கள் இருக்கு. அதுல பார்த்த மாமன், மச்சான், அண்ணன், தம்பி, இது போன்ற குலங்கள் எல்லாம் நாங்க பிரிச்சு பார்க்கும்போது தெரியும். இங்க தெலுங்கர்கள் ஆதிக்கம் அப்படிங்கறத தாண்டி இங்க பணம் படைத்தவர்களுடைய ஆதிக்கம் தான் இருக்கு. தெலுங்கு சமுதாயத்திலும் அந்த ஜாதி வேற்றுமை இருக்கு. அப்ப ஒரு இதுல இப்ப வந்து பாத்தீங்கன்னா தமிழர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, தமிழர்கள் எத்தனை சாதிகள் இருக்கு, அதுல வேற்றுமை இருக்கு இல்லையா? அது மாதிரி எல்லாத்துலயும் இருக்கு, எதுலயுமே இல்லாத கிடையாது. ஒரு இது வரும்போது தனக்கு நான் தான் பெரியவன், நான் தான் அனுபவிக்கணுங்கிற ஈகோ வந்து எல்லாத்துக்குமே இருக்கு. 15 ஆண்டுகளுக்கு முன்பு போயர் இன மக்களுக்கு வந்து இந்த கல்லுடைக்கக்கூடிய இயந்திரங்கள், அருவாள், கோடாரி, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அரசு தரப்புல இருந்து வழங்கப்பட்டது. 6 மாதங்களுக்கு ஒரு முறையோ, ஒரு இடத்துக்கு ஒரு முறையோ கொடுத்தாங்க. ஆனா கடந்த 15 வருடங்களாக அது வரதவே இல்ல. அந்த மாதிரி ஒரு இஷ்யூவே கிடையாது. ஆனா இந்த பிரச்சனைகளை யாருமே எடுத்து பேசல பொதுவெளியில. இன்னைக்கு கல்குவாரிகளே வந்து இந்த மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கறது கிடையாது. கல்லுடைக்கிற கல்குவாரி அண்ட மாநிலத்துல 20% வந்து பிணைத்தொகை இல்லாமல் முன்னுரிமை வந்து இந்த கல் தொழில் குலத்தொழிலாக கொண்ட கல்லுடைக்கும் தொழிலாளர்கள், போயர் ஒட்டர்களுக்கு தான் அது கொடுக்கணும். 20% அண்ட மாநிலங்களத்துல கொடுக்குற மாதிரி இங்க தமிழ்நாட்டுல கொடுக்கறது கிடையாது. நாங்க அதற்கான போராட்டத்தை முன்னெடுத்துக்கிட்டு இன்னைக்கு வந்து ஒரு உளி சுத்தியில் வாங்குறது பெரிதல்ல, அதை கொடுத்து ஏமாற்று வேலைகளை செய்துகிட்டு இருந்தாங்க. நேற்று ஒரு செய்தியில சந்திப்புல பேசும்போது படிக்காத இந்த பாமர மக்களை இலவசங்கள்ன்ற பேர்ல ஏமாற்றுறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை குறிப்பிடுறீங்க. அப்ப வந்து அவர்களை நீங்கள் அரசியல்படுத்தி இருந்தால் அந்த இலவசங்கள் அல்ல நம்மளுடைய உரிமை, அதிகாரமும் நமக்கு தேவையான சலுகைகளும் வந்து உரிமை அப்படின்றத புரிய வச்சிருக்க முடியும்ல. நம்ம அது புரிய வச்சதுனாலதான் அந்த உளி சுத்திலுக்காக இன்னைக்கு போராடல. அன்னைக்கு வந்து கேட்டாங்க, கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி போய் நிப்பாங்க, தாலுகா ஆபீஸ்ல போய் ஒவ்வொரு மனு கொடுப்பாங்க. இப்ப வந்து நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 5-10 வருடங்களாக அதுக்கான மனுக்களே கொடுக்கறது கிடையாது. அதுக்காக கேட்டு போராடவும் கிடையாது. காரணம் என்னன்னா இவங்களை வந்து பாத்தீங்கன்னா முறையாக நாங்கள் வந்து பயிற்சி கொடுத்து இலவசங்களை கண்டு ஏமாறாதீர்கள் அப்படிங்கிறது நீங்க
சொன்னது மாதிரி நாங்க பயிற்சிகள் கொடுத்ததுனாலதான் நீங்க உளி சுத்திலுக்காக நாங்க போராடாத நிக்கிறாங்க இந்த சமூகம். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீங்கள் சந்தித்தீர்களா அல்லது அவர்கள் தரப்பிலிருந்து உங்களுக்கு அழைப்பு வந்ததா? இந்த சந்திப்பு எப்படி நடைபெறும்? நாங்க பல கூட்டங்கள் நடத்தியிருக்கோம், பல நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கோம். ஒரு சென்னை, அதாவது திருச்சியில நடந்த ஜூன் மாசம், கடந்த 2025 ஜூன் மாதம் நடந்த மாநாட்டிற்கு தேதி அறிவித்தது நம்ம சேலம் மாவட்டத்தில் முத்துமலை முருகன் கோவில் அமைந்திருக்கின்ற புத்திரகவுண்டம்பாளையத்தில் ஒரு தனியார் மண்டபத்தில் வைத்துதான். அந்த தேதி அறிவிப்பு கூட்டமே ஒரு மாநாடு மாதிரி இருந்தது. அந்த பகுதியை சேர்ந்த சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் மதிப்புக்குரிய ஆர் இளங்கோவன் அவர்கள் அந்த பகுதியில் இருக்கிறாரு, பார்த்திருக்காரு. அந்த பகுதியில் இருக்கிற மற்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் எல்லாமே பார்த்திருக்காங்க. பார்த்துட்டு எங்கள்கிட்ட அந்த தொண்டர்கள் எல்லாம் பேசினாங்க, நீங்க இந்த மாதிரி வலுவா இருக்கீங்க, ஏன் நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு கொடுக்க கூடாதுன்னாங்க. 2021 நாங்க ஆதரவு கொடுத்தோம், திருப்பி நாங்க கட்டமைப்பு வச்சிருக்கோம், அதற்கான முயற்சிகளை எடுப்போம் அப்படின்னு சொல்லி இருந்தோம். தொடர்ந்து பாத்தீங்கன்னா நாங்க பாத்தீங்கன்னா சில பொறுப்பாளர்கள் அங்க பார்த்தோம், பேசும்போது எல்லாமே அவரு புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் அவர்கள்ட்ட எங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. அவர்கள் ஒரு நாள் அழைப்பு கொடுத்தாரு, போய் பார்த்தோம். பார்த்த உடனே ஒரு இது நிகழ்ச்சின்னா நாங்க ஒரு மகளிர் பொதுக்கூட்டம் ஒண்ணு வச்சிருக்கோம், அந்த பொதுக்கூட்டத்துக்கு வாங்க சிறப்பு அழைப்பாளரா, ஏன்னா அந்த பகுதியில் வைக்கும் போது அந்த பொதுக்கூட்டத்துக்கு அவர் வராரு. புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் அவர்களும் அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர், ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெய்சங்கர், நல்லதம்பி கெங்கவெளி சட்டமன்ற உறுப்பினர், இவங்க இன்னொரு 4-5 சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அந்த கூட்டத்துக்கு வராங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு மகளிர் அணி பொதுக்கூட்டம், ஒரு பிரம்மாண்டமான மாநாடாக அது மாறியது. அதை பார்த்துட்டு அவங்க சில கோரிக்கைகளை, எங்களுடைய கோரிக்கைகள் அதே மேடையில கேட்டாங்க. இந்த கோரிக்கைகளை எடுத்து கொடுத்து சொன்ன உடனே மறுநாள் ஒரு 2-3 நாள்ல எடப்பாடியார் அவர்களை சந்திக்க நேரம் பெற்று அழைத்து சென்று அந்த இடத்துல எங்களுடைய கோரிக்கைகளை, கடந்த சட்டமன்ற தேர்தலின் பொழுதே உங்களுடைய கோரிக்கைகளை அவர்களின் தேர்தல் அறிக்கையில் வைத்தார்கள் கொடுத்திருந்தாங்க. அப்ப ஒரு முறை சந்திச்சிருந்தீங்களா அவரை? அப்ப பாத்தீங்கன்னா அப்ப 2 பேர் இருந்தாங்க, ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற போது அப்ப ஒருங்கிணைப்பாளரை சந்திச்சு அப்ப கோரிக்கை கொடுத்தோம். இவர்கிட்ட பாத்தீங்கன்னா இவர்கிட்டையும் பரப்புரையின் போது ஒரு இடத்துல கோரிக்கை கொடுத்தோம். அந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு அன்னைக்கு வச்சுட்டாங்க, தேர்தல் அறிக்கையில வச்சுட்டாங்க. அப்பவும் பாத்தீங்கன்னா அன்னைக்கு அந்த சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் அவர் மூலமா தான் இங்க பேசி நாங்க சந்திச்சு, அப்போ வளர்ந்து வர நேரம், அப்ப பெருசா அறிமுகம் கிடையாது அவர்கிட்ட. அதுல்ய மிஸ்ரா அவர்கள் தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டது இல்லையா, புயல் மக்களுடைய நிலைகளை குறித்து ஆராய்வதற்கு? அந்த அறிக்கை தேர்தல் காரணமாக வெளியிடவில்லை அப்படின்ற மாதிரி நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க செய்தியாளர் சந்திப்புல. அதே மாதிரி தானே மணிமண்டபம் கட்டுவதற்கான ஒரு அறிக்கையை திமுக அரசு கடந்த சட்டசபை தொடர்ல அறிவிச்சிருக்கும் பொழுது அதை ஏன் குற்றமா சொல்றீங்க? நாங்க தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் நாங்க அரசியல் இயக்கம் ஆரம்பிச்சது 2020 இருந்து நாங்க 2019 சங்கமா இருக்கும்போது சீர்மரபினர் நல சங்கத்தோடு சேர்ந்து நாங்க பல போராட்டங்கள் 68 சமூகத்திற்கும் டிநோட்டிஃபை ட்ரைப் சாதி சான்றிதழ் கொடுக்கும். நான் தனியா போறோம், சீர்மரபு நல சங்கத்தோடு சேர்ந்து போறோம். அப்ப அந்த சங்கத்தின் மூலமா அந்த கோரிக்கை வைக்கும் போது 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே அந்த அரசாணையை வெளியிடுறாங்க. அந்த அரசாணையை வெளியிட்டு அதுக்கு உள்ள, அதாவது தனி ஒரு ஒற்றை சான்றிதழா வழங்குவதற்கு தான் ஆய்வு பண்றதுக்குள்ள இந்த தேர்தல் வந்துச்சு. ஆனா இந்த கோரிக்கைகளை திமுக அரசிடமும் ஆட்சிக்கு அமைப்பதற்கு முன்பு, தேர்தலுக்கு முன்பும் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக கொடுத்திருக்கிறாங்க, நாங்களும் கொடுத்திருந்தோம். எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக கொடுத்திருந்தோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையில் வைத்தது, திராவிட முன்னேற்ற கழகம் வைக்கல. 2006 தேர்தல் அறிக்கையில வைத்தது, 2011 தேர்தல் அறிக்கையில வைத்தது, 2016 தேர்தல் அறிக்கையில வைத்தது. ஆனா 2021 வைக்கல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வைத்துதான் நாங்க ஆதரவு கொடுத்திருந்தோம். அதே போல அவங்க பாத்தீங்கன்னா கோரிக்கை நாங்க கொடுத்தோம். அப்ப அந்த கோரிக்கையில என்ன, எப்ப விவாதிச்சிருக்கணும், ஆட்சிக்கு வந்த உடனே விவாதிச்சிருக்கலாம், இல்ல 1 வருடம் கழிச்சு விவாதிச்சிருக்கலாம், 2 வருடம் கழிச்சிருக்கலாம், 3 வருடம். கடைசி கூட்டத்தொடர்ல கூட்டணியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி தலைவர் மாநாடு அதுக்கு காரணமா அமைஞ்சிருக்கலாமா? இல்ல, அதுக்கப்புறம் சட்டசபை எல்லாம் குறிச்சு அப்பயே வைக்கல. நாங்க இப்பதானே முடிஞ்சது, ஜூன் மாசம் நாங்க பண்ணது. அதுக்கப்புறம் 3-4 சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்சிச்சு இல்ல, அதுலயே பண்ணிருக்கலாம் இல்லீங்களா? நாங்க அந்த திருச்சி மாநாட்டிலேயே பண்ணியிருந்தோம், அதுக்கு அவங்க பண்ணி. ஆனா இது ஒரு வலுவான இயக்கம், போயர் சமூகத்துல, ஒற்றை சமூகத்துல ஒரு இயக்கம் உருவாகிட்டு இருக்கு. இப்ப 40 லட்சம் மூட்டுகள் உங்ககிட்ட இருக்கு, குறைந்தபட்சம் ஒரு 30-35 கூட வைத்துக் கொள்ளலாம். அப்ப உங்களுக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கு அதிமுக கூட்டணியில் வாய்ப்பு தந்திருக்கிறார்களா? நாங்க வாய்ப்புகளை இப்ப கேட்கல, ஏன்னா எங்களுடைய கட்டமைப்பு வளமா நாங்க பாத்தீங்கன்னா உருவாக்கணும். அவங்களுடைய கட்டமைப்பு பெருசா இருக்குல்ல, இப்ப நீங்க அவங்க கட்டமைப்பு இருக்கு இல்ல, ஆதரவு தருவதன் மூலம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வென்றெடுப்பது நல்லது தானே. இதுவரைக்கும் போயர் சமுதாயத்திலிருந்து தமிழக சட்டமன்றத்துக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போகல. அந்த முதல் உறுப்பினர் பெருமையை நீங்க பெற்றுக்கலாமே இந்த போட்டி பெறணும். எங்களுக்கு உண்டான கட்டமைப்பு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கு. நாங்க குறிப்பிட்ட தொகுதியில வேலை செஞ்சு வச்சிருக்கோம். வேலை செஞ்சு வச்சிருக்கும் போது இன்னைக்கு பாத்தீங்கன்னா பணநாயகம், நேத்து ஒரு பிரஸ் மீட்டோட கேட்டாங்க. அப்ப பணநாயகம் இங்க பாத்தீங்கன்னா பணத்தை வச்சுதான் இன்னைக்கு வாக்களிக்கிறதுக்கு இலவசங்களை கொடுத்துதான் இன்னைக்கு பண்ண போறாங்க. அவங்கள்ட்ட போட்டி போடுறது பாத்தீங்கன்னா சவாலான காரியங்கிறதுனால நாங்களும் போட்டி போடலாம், ஆனா அந்த பணத்தை எடுத்து சண்டை போடணும். இன்னைக்கு ஆட்சி அமைந்து
நமக்கு உண்டான கோரிக்கையில முதல் கோரிக்கை நிறைவேற்றிய பிறகு அது தொடர்ந்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் நம்மளுக்கு குறிப்பிட்ட கவுன்சிலரு அதாவது அடிப்படை கட்டமைப்புல வந்து ஒரு 10 மாவட்டத்துல இருந்து பிரதிநிதிகளை நம்ம உருவாக்கி வச்சுட்டு தலைமையில இருந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா மேல்மட்ட பொறுப்பாளர்கள் அதுக்கப்புறம் தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் சந்திக்கலாம். ஆனா இனி வருங்காலங்களில் கண்டிப்பா அது சந்திப்போம். அதற்கு உண்டான பணிகளை கட்டமைப்பு உருவாக்கி ஏன்னா இன்னைக்கு ஒரு தொகுதியில போட்டி போடும்போது வந்து பாத்தீங்கன்னா நாங்க வச்சிருக்கிற ஒரு மைனாரிட்டி பீப்புள் அந்த மைனாரிட்டி பீப்புள்ல வந்து பாத்தீங்கன்னா கணிசமான ஓட்டு ஒரு 10 to 20,000 ஒரு 30,000 வாக்கு தான் இருக்கு. நீங்க பல லட்சம் வாக்குகள் வாங்க வேண்டிய சூழ்நிலை. அந்த பல லட்சம் வாக்குகளை வாங்கும்போது இங்க வந்து பணத்தை வச்சுக்கிட்டு நம்மள வந்து ஒரு என்ன பணத்தை அதாவது பேசியிருப்பீங்க அமைச்சர்கள் எல்லாம் பேசி ஒரு வாக்குக்கு 2,000 3,000 அப்படிலாம் பேசி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அது முன்கூட்டியே அவங்க திட்டமிடல் பண்ணி அதுக்கு தேவையான கூட திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சிருக்கும். ஏன்னா ஆட்சியில இருந்தாங்க அவங்களை தடுக்கிறதுக்கு அந்த எல்லா காவல்துறை எல்லா துறையும் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கு. தமிழ்நாட்டில் எல்லாமே அவங்க செஞ்சு வச்சிருப்பாங்க. அதை எதிர்த்து போடும்போது ஒரு வலுவான இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி தான் ஒரு இயக்கம் தான் அந்த இடத்துல போட்டி போட முடியும். அதற்கு உண்டான உறுதுணையா ஒரு சின்ன அதாவது ஒரு அணில் சொல்லுவாங்கல்ல பாலம் கட்டது ராமருக்கு உதவியா ஒரு அணில் இருந்தது மாதிரி நாங்களும் ஒரு அணில் மாதிரி உதவி இருந்துட்டு அதுக்கு பிறகு எங்களுடைய பணிகள் தொடர்ந்து உள்ளாட்சி பிரதிநிதி உள்ளாட்சியில இருந்து அதுக்கப்புறம் வரக்கூடிய நாடாளுமன்றத்திலிருந்து சட்டமன்றத்தில் நாங்க கண்டிப்பா வாய்ப்புகளை அவருடைய அரசியல் வருகை வந்து இளைஞர்கள் ஓட்டை கணிசமாக குறைத்து விடும் பயம் எல்லா கட்சிகள்கிட்டும் இருக்கு. கோயர் சமுதாயத்துல அந்த பிரச்சனை இருக்குதா? ஏன்னா நீங்களே குறிப்பிடும் பொழுது சினிமாவினுடைய தாக்கம் அவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். அப்ப அந்த ஓட்டு கோயர் இளைஞர்களுடைய ஓட்டு இளம்பெண்களுடைய ஓட்டு விஜயின் பக்கம் திரும்புவதற்கு சாத்தியம். அதுதான் நடிகருங்கிற மோகம் அதிகம். நடிகருங்கிற மோகம் ரசிகருங்கிற ஒரு மோகம் அதிகம். அந்த மோகத்தின் அடிப்படையில் சிவசாமி அவர்களையும் விஜய் அவர்களையும் உங்க பயிர் சமூகத்துல ஒப்பிடும்பொழுது அவருடைய கவனம் அங்கதானே அதிகமா திரும்ப. அதான் நடிகராக தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. நீங்க பாருங்க இது ஒவ்வொரு கிராமத்திலையும் ஆய்வு பண்ணி பார்க்க சொல்லுங்க வாக்குகளை. அவங்க எத்தனை சதவீத வாக்குகள் அவர்களுக்கு இருக்குன்னு தெரியும். பார்க்கும்போது கூட்டத்தை வச்சு ஒரு முடிவு பண்ண முடியாது. பீகார் தேர்தலில் பாத்தீங்கன்னா இவரு பிரசாந்த் கிஷோருக்கு வந்து எந்த கூட்டங்களை பாத்தீங்கன்னா ஒரு அவ்வளவு பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி அரசியல் ஸ்ட்ராட்டஜி உருவாக்கக்கூடியவர் ஒரு பிரசாந்த் கிஷோர். அவருடைய கூட்டங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. கூட்டத்தை பார்த்து அவர் ஏன் இப்ப வெற்றி பெற முடியாது போச்சு. தமிழ்நாட்டிலையும் வந்து பாத்தீங்கன்னா நடிகராக இருக்கக்கூடியவர்களுக்கு கூட்ட மோகம் அதிகமா இருக்கு. அவர் வந்து கொள்கை அவர் சொல்றாரு கொள்கை தலைவர்கள் அடையாளப்படுத்துறாரு. கொள்கையை வந்து அடையாளப்படுத்த கிடையாது. ஏழை எளிய மக்களுக்கு என்ன திட்டங்கள் அறிவிக்கிறாரு. ஒரு மேடையில வந்து என்ன ஒரு அடிப்படை சமூக நீதிக்கான பேச்சு எந்திரத்துல பேசியிருக்காரு. ஏன்னா எனக்கு வந்து நடிகரா எனக்கே வந்து விஜய் ரொம்ப பிடிக்கும். நானும் ஒரு காலகட்டத்தில் விஜய்க்கு ரசிகராக தான் இருந்திருக்கேன். எனக்கு நடிகனா பிடிக்கும். எனக்கு அரசியல்வாதியா அவருடைய கொள்கைகள் பிடிக்கல. இன்று 5 கட்ட அதாவது 5 முனை போட்டி அப்படின்றது தமிழகத்தில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுடைய அரசியல் விருப்பமான தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் சசிகலா அம்மையாரும் ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள். நீங்க கொஞ்சம் காலதாமதமாக இருந்தால் அவங்க கூட்டணிக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்குமா? நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது என்னன்னா அது இல்ல ஒருவேளை இந்த கூட்டணி முன்கூட்டியே உருவாகி இருந்தா நீங்க அவங்களுக்கு ஆதரவு இல்ல அது இருக்க கொள்கை தலைவரா பிடிக்குமே தவிர அவர்களுடைய அந்த பயணத்துல அந்த காலத்துல தாண்டி வந்துட்டார். அந்த வழியில வந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதை தொடர்ந்து அவர் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் இங்கதானே அங்கம் வைக்கிறாரு. இல்ல உங்களோட அவர்கிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டவர் தான், அவர்கிட்ட அரசியலை கத்துக்கிட்டவர் தான். அந்த அரசியல் அப்படியே கொண்டு வரணும்னு தான் இங்க வந்து பயணிக்கிறாரு, இங்க வந்து இருக்காரு. அது நாங்க என்னுடைய அதாவது கொள்கை தலைவராக கொண்ட மருத்துவர் ராமதாஸ் உடைய அவர்கிட்ட பயிற்சி பட்டறையில பயிற்சி எடுத்துக்கிட்டவர் தான் இங்க வந்து நிற்கிறாரு. இல்ல அவர்கிட்ட பயிற்சி பெற்றவர்கள் தான் இன்னைக்கு பல கட்சிகளுடைய தலைவர்கள். நீங்க தென் தமிழகத்துல போனீங்களாலும் சரி வட தமிழகத்திலும் பல இன்றைக்கு இருக்கக்கூடிய சிறு அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் அவர்கிட்ட பயிற்சி எடுத்து வந்தவங்களா தான் இருக்கிறாங்க. இப்ப உங்களுடைய முக்கியமான கோரிக்கைகள்ல கிருஷ்ண போயர் அவர்களுடைய நினைவு மண்டபம் குறித்து ஒரு கோரிக்கை இருக்கிறது. நீங்க கோயம்புத்தூர் பேருந்து நிலையம் யாருடைய நிலம்னு சொல்ல முடியுமா? கிருஷ்ணா போயர் அவருடைய நிலம். அது நீங்க அப்ப அந்த குறைந்தபட்சம் அந்த பேருந்து நிலையத்திற்கு கிருஷ்ண போயருடைய பேரை வைங்கன்ற ஒரு கோரிக்கையை எழுப்ப கூட நம்மளால முடியலையா? இல்ல அது ஒரு சின்ன ஒரு விஷயம் தானே. அது அதை அவர் தானமா செய்து விட்டாரு. நாங்க வந்து அதுக்கு மரியாதை செய்யலாம் இல்லையா? தானமா செய்துட்டாரு. அவர் வச்சோம்னா கிருஷ்ணா அப்ப வந்து நிறைய தெருக்களினுடைய பெயரு சாதி பெயர்களால பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இது இருந்தாங்க. அந்த கோயம்புத்தூர்ல பாலம் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? இப்ப புதிதாக திறந்த பாலம், அதனுடைய பேர் என்ன? அது சரியா நம்மளுக்கு தெரியும். நம்ம வந்து கோயம்புத்தூர் பகுதிக்கு நாயுடு பாலம். நாயுடு பாலம் அது ஜாதி பேர் இல்லையா? இல்ல நான் அதுதான் சொல்ல வரேன். இப்ப ஜாதி பெயரை எடுக்கணும்னு சொல்லி ஒரு அரசாணையை பிறப்பித்தது திராவிட முன்னேற்ற கழகம். முதல்ல நம்மளுடைய அதாவது தலைவருக்கு ஒரு மணிமண்டபம் அமைக்கணும். அவர் தானமா கொடுத்துட்டார். பேருந்து நிலையத்துக்கு தானமா விருப்பப்பட்டு அந்த இடத்த கொடுத்துட்டார். அது பேர் வைக்க சொன்னால் வைத்து விடுவார்கள்.
ஆனா அந்த பேருந்து முனையத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க தமிழகத்துல இல்ல அது மாத்தி அமைச்சு வேறொரு இடத்துல நிறைய பள்ளிகள் வந்து அங்கங்க இருக்கக்கூடிய நிலஜுவார்ந்தர்களால் பணக்காரர்களால் அரசிற்கு தானமாக வழங்கப்பட்ட இடம். அதற்கு அவர்களுக்கு மரியாதை செய்யும் விதமாகவே அது வந்து வட மாநிலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, தென் தமிழகத்தை அவங்களுடைய பேர்ல தான் அந்த பள்ளியுடைய இல்ல அது தெரியுதுங்க, அது நிரந்தரமானது இல்ல. அந்த இடத்துல வந்து இப்ப நெருக்கடி, மக்கள் நெருக்கடி வந்த பிறகு அந்த இடத்துல பேருந்து நிலையத்தை வந்து மாற்றும் பொழுது அந்த வேறொரு பேருந்து நிலையம் தான் அந்த இடத்துல இருக்கும். மணிமண்டபங்கிறது அப்படி கிடையாது. தலைமுறையா அந்த மணிமண்டபம் நிலைத்து நிற்குங்கிறது தான் நான் முதல் கோரிக்கையா மணிமண்டபத்தை கேட்கிறோம். இப்ப பேருந்து எத்தனை மாவட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற பேருந்து நிலையங்கள் மாற்றி அமைக்கப்படுது இல்லையா, அந்த மாதிரி பேருந்து நிலையத்தை மாற்றி அமைக்கும் போது அது மறைஞ்சு போகும். ஆனா மணிமண்டபங்கிறது மறையாது. இப்ப திருமலை நாயக்கர் மகால் மதுரையில், அது கட்டச்சேரி இருக்கா, பெரியார் பேருந்து நிலையம் மதுரையில இருக்கு, அது இன்னும் பேர் இருக்கதானே செய்யுது. இல்ல மாற்றி அமைத்தாங்கன்னா மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் நீங்க மாத்தீங்கன்னா கூட பெரியார் பேருந்து நிலையம் அது இருக்கு, பதிவு இருக்கு, அது இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு இட வசதிகள் இருக்கிறதுனால இருக்கு. நிறைய மாவட்டத்தில் மாத்திருக்காங்க. நான் சொல்றது அந்த நெருக்கடியான மாவட்டங்கள் நிறைய மாவட்டத்தில் மாத்திட்டு வராங்க இல்லையா, மாத்தும் போது அந்த இடத்துல வேற ஏதோ ஒரு வணிக வளாகங்களோ ஏதோ அரசாங்கமே கட்டிடுச்சுன்னா அந்த இடம் மாறி போகும்ல. நாங்க அதனால முதல் கோரிக்கையா வந்து பாத்தீங்கன்னா மணிமண்டபம் கேட்கிறோம். மணிமண்டபம் கட்ட பிறகு அது வந்து அவரு அதுக்கப்புறம் வந்து பேருந்து நிலையத்துக்கு பேர் வைக்க சொல்ற கோரிக்கை வைக்கலாம். ஆனா வன்னியர்களுக்கு 10.5% தனி இடஒதுக்கீடு அவங்க கேட்கும்பொழுது, அதே நேரத்துல போயர் சமூகத்தில இருந்து அந்த இன்னொரு கோரிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு 5% தனி உள் ஒதுக்கீடு கொடுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கை கடந்த 5 ஆண்டுகளின் போது எழுந்தது. அந்த கருத்துல நீங்களும் உடன்படுகிறீர்களா, இல்ல வந்து இல்ல சமூக நீதி தான் எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயத்தையே கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி? இல்ல, சமூக நீதிங்கிறதும் எல்லாத்துக்கும் சரிசமமான இடஒதுக்கீடு கொடுக்கிற மக்கள் தொகை அடிப்படையிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி மக்கள் தொகை அடிப்படையிலே எந்த சமூகம் வந்து பின்தங்கி இருக்கிறதோ அந்த சமூகத்திற்கு உண்டான இடஒதுக்கீடு தனியா கொடுக்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கையும். அந்த கோரிக்கையை போயர் சமூகத்தில் ஆரம்பிச்சதை இயக்கமே எங்களுடைய மக்கள் ராஜ்ய கட்சி தான் முதல் ஒரு கோரிக்கை. இடஒதுக்கீடு கேட்டு போராட்டங்களை பண்ணி சென்னையில ஒரு 10,000 நபர்களுக்கு மேல் இந்த சேப்பாக்கத்தில் கூட்டி 2020 மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டத்தை பண்ணது மக்கள் ராஜ்யம் கட்சி, வீரபோயர் இளைஞர் பேரவை கட்சி ஆரம்பிச்ச புதுசிலே. எங்களை பார்த்துதான் எங்களுடைய சமூகத்தில் உள்ள சின்ன மற்ற இயக்கங்களும் அந்த கோரிக்கையில வைத்திருப்பார்களே தவிர அவர்களை பார்த்து நம்ம வைக்க வேண்டியது கிடையாது. இங்க இடஒதுக்கீடு என்பது ஒரு சமூகத்தினுடைய முன்னேற்றத்தை தீர்மானிக்கக்கூடியது இடஒதுக்கீடா நிற்கிறது. வளர்ந்த சமூகத்திற்கு இடஒதுக்கீடு தேவையில்லை. ஏன்னா அவங்கள்ட்ட பொருளாதாரம் இருக்கு, அவர் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு பணங்கள் எல்லாமே. வளராத சமூகத்திற்கு தான் ஒரு இடஒதுக்கீடு தேவை. அதுதான் இடஒதுக்கீடு. இருப்பவர்களிடமிருந்து இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதுதான் சமூக நீதி. இருக்கிறவர்களுக்கே எல்லா சலுகையும் கொடுத்துக்கிட்டு சமூக நீதி அல்ல. அதுதான் நாங்கள் எடுத்து போராட்டம். மிக நன்றி சார். போயர் சமுதாய மக்களுடைய அரசியல் உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக நீங்கள் மேற்கொண்டு இருக்கக்கூடிய இந்த பயணம் வெற்றி பெறுவதற்கு எங்களின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக விரைவில் போயர் சமுதாயத்தினுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினராக தமிழக சட்டசபைக்குள் நீங்கள் நுழைவீர்கள். மக்களின் பேராதரவோடு என்று நம்புகிறோம். தொடர்ந்து உங்களோடு பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட உங்கள் பணிச்சுமை காரணமாக இந்த நேர்காணலுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நன்றி ஜெயஹிந்த். நன்றி, வணக்கம்.